வணக்கம் சார். திருநெல்வேலி மாவட்டம் காவல் கிணறு ஐயத்தார்வ பக்கத்தில் இருக்கக்கூடிய அவரைக்குளம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து பிரபாகரன் சார் அவங்க வந்து பிளம்பிங் வேலை பார்க்குறாங்க. ஒரு கருவி, அதாவது ஒரு 1200 அடிக்கு போர்வெல்ல பார்க்குற மாதிரி ஒரு கேமரா செட் வேணும் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. செஞ்சு முடிச்சாச்சு. மொத்தம் 13,100 ரூபா முன்பணம் போட்டிருந்தாங்க. ஃபுல்லாக செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து செக் பண்ணுறோம். கனெக்ஷன்லாம் ரொம்ப ஈஸி தான், ரொம்பலாம் கிடையாது. செல்ஃபோனில் பார்க்குற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆர்டினரி ஸ்டாண்டே போதுட்டாங்க. வயர் காயில் தான் 1200 அடி. பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாங்கள் வந்து கேமரா, இந்த ஹெச்டி கேமரா வேல்டெக் அப்படிங்கிற கம்பெனியோட கார் ரிவர்ஸ் கேமரா தான் 1000 ரூபா தான் விலை. அதில் ஹெச்டி கேமரா நல்லா தெளிவாக இருக்கும். அந்த கேமராவை தான் என்ன பண்ணியிருக்கோம்னா ஆல்ட்ரேஷன் பண்ணி முன்னாடியெல்லாம் நல்லா ஃபாரின் வாசிக்கூடிய கண்ணாடியெல்லாம் ஒட்டி மேலே வந்து நல்லா கும்மாய் புனல் மாதிரி ஆக்கி 5 லேயர் வச்சாச்சு. எல்லாமே கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணி ஃபுல்லாகவே சீல்டு பண்ணியாச்சு. தண்ணி ஒரு போட்டு ஏறாது, இங்கிட்ட ஏறாது அங்கிட்ட ஏறாது, ஃபுல்லாக சீல்டு பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் கனெக்ஷன் கொடுக்குறது வந்து 2 பின்னு தான் மாட்டணும் சார். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வயலை நீங்கள் 1 மீட்டர் 2 மீட்டர் எடுத்து விட்டுக்கலாம். இந்த கருப்பு சிவப்பு வயர் அப்புறம் மஞ்சள் பின் 2 தான் இருக்கு. இந்த கருப்பு சிவப்பு வயர் வந்து நம்ம வந்து இதுல வந்து 15 வோல்ட் 5 ஆம்பியர், ஏன்னா இது 1200 அடி அப்படிங்கிறனால 5 ஆம்பியர் கொடுக்கணும் 15 வோல்ட்ல. இதை வந்து நம்ம டிவின்னா டைரக்டா டிவியில கொடுத்துடலாம். நீங்க செல்போன்ல பாக்குற மாதிரி கேட்டீங்க, அதுக்கு செல்போன்ல மாத்துற மாதிரி இந்த ஈஸி கேப்சர் டிவைஸும் வாங்கியிருக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பவர் சப்ளை கொடுக்குறேன். பவர் சப்ளைக்கு அந்த டிவிஎம் நல்ல கம்பெனி 15 வோல்ட் 5 ஆம்பியர் அடாப்டர். இந்த பவர் கொடுத்த உடனே எங்கள் லைட் எரியும். இந்த பச்சை லைட் எரியணும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த பவர் சப்ளை கொடுத்த உடனே இங்க வந்து லைட் எரிய ஆரம்பிச்சிடும். லைட் எரியுது. உங்களுக்கு பிரைட்டா, இதை விட பிரைட்டா, இதே நான் கரெக்டா தான் இருக்கும். இதை விட வெளிச்சம்னா இந்த 2 வயர் சைடில் இருக்கு, இந்த 2 வயர் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் இது பண்ணீங்கன்னா இதை விட வெளிச்சம் வந்துக்கணும். இந்த இருக்கு, இந்த 2 வயரும் டச் பண்ணி முறுக்கி விட்டீங்கன்னா வெளிச்சம் ஏறிக்கிடும். இப்போ பவர் சப்ளை முடிஞ்சது. இன்னும் ஒரே ஒரு பின்னு தான், இந்த மஞ்சள் பின்னு. இது டிவினா நீங்கள் டைரெக்டாக கொடுக்கலாம். செல்போனுன்னா இந்த ஈஸி கேப்சர் அப்படிங்கிற டிவைஸ் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மூடி இருக்குது, இந்த மூடியை கழட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் செல்போன் சி டைப்புனாலும் சரி, எந்த டைப்போ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ இதில் ரெண்டு எல்லா செல்போன்லையும் சேரும். இது சாதா டைப்புக்கு, இது சி டைப்புக்கு. இப்போ இதை வந்து இந்த சைடில் இது பண்ணிக்கணும். அதுக்கடுத்து போய் உங்கள் செல்போனில் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் முதல் தடவை மட்டும் யூஎஸ்பி கேமரா யூஎஸ்பி படிச்சா இந்த கேமரான்னு வந்துடும். இதை வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி படம் போட்டிருக்கும், மஞ்சள் கலரில் படம் போட்டிருக்கும். அது ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இது கேட்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணீங்கன்னா இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது இது பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஒன்று, அதுக்கப்புறம் வந்து இந்த பின்னை போய் இந்த செல்ஃபோன் ஏற்றக்கூடிய இடத்துல, செல்ஃபோன் சார்ஜ் ஏற்றக்கூடிய இடத்துல இதை சொருகிட்டீங்கன்னா, இப்போ நல்ல ஃபோனாக இருந்ததுன்னா ஓடிஜி அதிலே இருக்கும். அப்படி இல்லாட்டி இது வந்து என்னோட ஃபோன் சாதா ஃபோன், அதனால் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அடிஷ்னல் செட்டிங்கில் போய் தான் ஓடிஜி ஆன் பண்ணணும். செட்டிங்கில் போய் இந்த ஓடிஜின்னு இருக்குது, இந்த ஓடிஜியை போய் நான் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணால் அங்கே பச்சை கலர் ரைட் எரியுது. வெறுமனே இந்த பச்சை கலர் ரைட் எரிஞ்சால் தான் ஓடிஜி ஆன் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். இதில் உள்ள இருக்கிற இந்த மஞ்சள் கலர் பின்னை மட்டும் எடுத்து வெளிச்சம் வச்சுட்டு
சரி உள்ளாதான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் கலர் பின்னு மட்டும் இதில் நிறைய பின்னு இருக்கு. இது ஆக்சுவலாக வந்து எதுக்குன்னா மேலே டிஸ்ல இருந்து நம்ம டிவிக்கு போல செல்ல பார்க்கறக்காண்டி உள்ளதான் அந்த ஈஸி கேட்சுங்கிறது. இதில் இந்த மஞ்சள் கலர் பின்னை மட்டும் மஞ்சள் கலர் மட்டும் இந்த பின்னை மட்டும் நீங்கள் சொருங்கினீங்கன்னா இதில் வந்து சொருகிட்டு நல்ல செல்போன் வந்து உடனே வந்துடும். இல்லாட்டி நம்ம உள்ளே போய் ஆப்பை வந்து இது பண்ணணும். ஆப்பை டச் பண்ணிங்கன்னா படம் வந்துடும். கப்பில் ரெடி ஆஃப் பண்ணி இந்த மஞ்சள் கலர் பின்ன சொருனோடனே எங்கள் வீடியோ வந்துடும். பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கு. கை ரேகை முதற்கொண்டு தெளிவாக தெரியுது. ஜூம் பண்ணிக்கலாம், நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். தெளிவாக இருக்குது, ரொம்ப தெளிவாக இருக்குது. தெளிவாக இருக்குது. நீங்கள் அதே மாதிரி ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் ஆக்ஷன் இருக்குது, ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு இடத்துல ஷேர் பண்ணிக்கலாம். லைவ் இதை போட்டு இது பண்ணிங்கன்னா வேறு இடத்துக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ இருட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது டைட்டான பைப்பு தான். இந்த பைப்புக்குள்ளே என்ன இருக்குன்னு கூட பாருங்கள். சைடு பெயிண்ட் எல்லாமே தெரியுது. அப்படியே உள்ளே இது பண்ண இருட்டாக தான் உள்ளே போகுது. உள்ளே பாஞ்சு வச்சுருக்கேன். அந்த பாஞ்சு கூட தெளிவாக தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா பாஞ்சு கூட ஃபுல்லாக கம்ப்ளீட் இருட்டு தான். கீழே எண்டுக்க போட்டு அடைச்சிருக்கு. இருட்டுக்குள்ளேயும் தெளிவாக தெரியும். தண்ணிக்குள்ளே இதை விட தெளிவாக தெரியும். தண்ணிக்குள்ளே போகும்போது இதை விட ரொம்ப தெளிவாக தெரியும். இப்போ ஒரு 1 ஹவரில் பேக் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன் சார். காவல் கிணறு அந்த அதில் இருக்கிற மேட்டூர் பார்சல் சர்வீஸ் அது மூலமாக அந்த காவல் கிணறு பிராஞ்சிங்க அனுப்பிடுவேன். தேங்க்யூ சார்.